இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு நம்ம அரைக்காமல் ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் உளுந்து எதுவும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பொரிகடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். 1 கப் பொரிகடலை. இதை நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா 1 கப்பை விட ஜாஸ்தி கிடைக்கும். ஜாஸ்தி எக்ஸஸாக உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சின்ன ஹோல்ஸ் உள்ள ஜல்லடையில் ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸஸாக உள்ளதை தூக்கி போட்டுருங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் அரிசி மாவு சேர்க்கலாம். இந்த அரிசி மாவு நான் வறுக்காத சாதாரண பேக்கெட் அரிசி மாவு. இதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் எள்ளு. இது நீங்கள் கருப்பு எள்ளு, ஓமம், சீரகம் எது வேணால் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இப்போ ஒரு 3.5 கப்பு தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த பட்டர் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மாவை மொத்தத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணதுக்கு இந்த தண்ணி 3 கப் தண்ணி மொத்தமும் சரியாக இருந்தது. தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்போவே மாவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது ட்ரையாக தான் இருக்கும். அதோடு மூடி வச்சுருங்க. அந்த ஆவியிலேயே மாவு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் மாவுக்கு தண்ணி இன்னும் பத்தாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அவ்வளோ சூடு தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை. அதில் மிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியே நீங்கள் தெளித்து கொஞ்சம் லூஸாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஊற தேவையில்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உங்கள் முறுக்கு அச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கன்று இருக்கும் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். மாவு ஃபஸ்ட்டு பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பிழிய வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு இப்போ மாவு சரியாக இருக்குது. இப்போ முறுக்கை நீங்கள் மொத்தமாக ஒரு ஷீட்லையாவது இல்லை தட்டுக்கு பின்னாடியாவது போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பிங்க. உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் போட வரும்னா நீங்கள் எண்ணெயிலேயே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா கரண்டியை திருப்பி வச்சு கரண்டிக்கு பின்னாடி நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். முறுக்கு பிழிகிறப்போ அதோட எட்ஜை நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களோட முறுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. இப்போ முறுக்கு போடுங்க. முறுக்கு போட்டோடனே நிறைய பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கு எடுத்துருங்க. முறுக்கை எடுத்து ப்ளைனான டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ஆற விடுங்க. முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.